ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ஜூன் 28ஆம் தேதிக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சாரு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இப்படி தானா காத்தி 2 பேரும் எஸ்ஆர் ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு. உடனே மகாலிங்கம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொள்ளாச்சி போலீஸ்கிட்ட சொல்லி தானா காத்தி 2 பேரையுமே தப்பான கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வைக்கிறது மட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா நியூஸ் அது இதுன்னு போட சொல்லிடுறாங்க. அந்த போலீஸும் சரின்னு சொல்லிட்டு நேராக நம்ம காட்டியும் தனாவும் தங்கியிருக்கிற அந்த எஸ்ஆர் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா தனா ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுடுறாங்க, இப்படி நீ மெச்சுக்கு போக இல்லையான்னு. அவங்களும் இல்லையே, மெச் நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் கிடக்கு, தனா தான் எங்கேயோ போய் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் மாயாவுக்கு குழப்பமாகவே இருக்கு. அந்த குழப்பத்திலேயே நேராக வீட்டுக்கு ரொம்ப யோசனையாக இருந்துட்டு இருக்காங்க. தனா எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னா, இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்ட சொல்றது, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சுட்டே மாயா ரூமில் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனுவை கவனிச்சிடுறாங்க. சரி, இதை விட்டா வேற வழி இல்லை, எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் சொல்லி நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னுட்டு சீனு கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னுட்டு, சீனு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதோ, இங்க பாரு மாயா, நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை, இதுக்கப்புறமா நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதோ. ஐயோ சீனு, பழைய விஷயங்களை வச்சுட்டு என் மேல கோவப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டு. இப்போ நான் பேச போறது நம்ம குடும்ப கௌரவம் பற்றியது. ஆமா தாயே, இந்த குடும்ப கௌரவத்துக்காக நீ என்னெல்லாம் தியாகம் பண்ணிட்ட, இன்னும் என்னத்தமா பண்ண போற சீனு, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. ஒன்று சொல்லவா, தானா ஒன்றும் மெச்சுக்கு போகல, மெச்சு இல்லடா அப்படின்னு சொன்னதும் நம்ம சீனு அதிர்ச்சியாராங்க. என்ன மாயா சொல்ற? ஆமா, இப்போதான் கோவில்ல தானாவோட ஃப்ரெண்ட் லட்சுமியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி பேசின எல்லாத்தையும் மாயா சீனு கிட்ட சொன்னதும் சீனு செம அதிர்ச்சியாராங்க. என்ன மாயா, உங்ககிட்ட சொல்லலாட்டியும் கண்டிப்பா தானா எங்கிட்டையாவது சொல்லுவா, இது நம்மகிட்டயே சொல்லாம இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு கார்த்திக் சார் கூட எங்க கிளம்பிருப்பா, அதான் சின்ன எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, கண்டிப்பா தானாவா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. தானாவையே கார்த்தியை மாட்டி விடுறதுக்கு யாரோ திட்டம் போட்டு பண்ண சதியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாயா சொன்னதும் எல்லாம் ஓகே தான் மாயா, அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம கிட்ட கூடவா உண்மையை சொல்லாம மாயா போய் சாரு தானா போய் சொல்லிட்டு போவா. இங்க பாரு, உடனே நாம ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சிக்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் பொள்ளாச்சி பக்கம் கிளம்புறாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம சீனுவுக்கு நம்ம மாயாவுக்கு தெரிய வருது, தானாவும் காட்டியும் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த எஸ்ஆர் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம காட்டி நேரா தனா ரூமுக்கு தனா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், இப்போதான் ஃப்ரெஷ் ஆன அப்படின்னதும் சரி வா, கீழே உனக்காக ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னதும் என்ன சார் வா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி கீழே அழைச்சிட்டு வராங்க. அங்க பார்த்தோம்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க காட்டி. இதை பார்த்து தனா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க. என்ன தனா பிடிச்சிருக்கா? ஆமா சார், ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படின்னா செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னதும் சரிவா எல்லாம் உனக்காக கேக் கட் பண்ணு அப்படின்னதும் மாயாவும் ரொம்ப நம்ம தனாவும் ரொம்ப சந்தோஷமா கேக்கை கட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா பாத்துக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி தனா டைம் ஆச்சு, வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி நேரா தனாவை ரூமு கழிச்சிட்டு வராங்க. கீழே ஒரு பெட் போட்டிருக்கு, அந்த பெட்ல இருந்து தனா போன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டி அவங்க ஒரு பெட்ல இருக்காங்க. அப்போ காட்டி யோசிக்கிறாங்க, இவ இப்படியே கீழே இருந்தா நம்ம வந்த காரியம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் அனுப்பின அந்த பொள்ளாச்சி போலீஸ்காரங்க நேரா நம்ம காட்டியும் தனாவும் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு ரைட் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சீனுவும் மாயாவும் வந்துடுறாங்க. இப்படி கார்த்தி தனா பேர்ல யாராச்சும் இங்க ரூம் புக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்க பேரு நம்ம புவனேஸ்வரியோட ஆட்கள். ஏமா எதுக்கு கேக்குறீங்க, அவங்க எங்க ஃப்ரெண்டு, அவங்களை நாங்க பாக்கணும் அப்படின்னதும் அவங்களும் ரூம் சொல்லிடுறாங்க. சோ போலீஸ் ஒரு பக்கம், நம்ம சீனு இங்கால மாயா அவங்க ஒரு பக்கம் தீவிரமா கார்த்தி தனா 2 பேரும் தங்கி இருக்கிற ரூம் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சரியா கார்த்தி தனா தங்கி இருக்கிற அந்த ரூம் கதை போலீஸ் தட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா யாருமே இல்ல, வெறும் ரூம் தான் இருக்கு. இதை பார்த்து போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, எந்த ஒரு ரூம்லயும் ஆட்கள் இல்லையே அப்படின்னு நேரா கீழே மகாலிங்கத்துக்கு போன் போட்டு, சார் ஒரு ரூம் கூட விடாம நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் சார், யாருமே இல்லையே சார். என்ன சார் ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னது. என்ன சார் சொல்றீங்க, நல்லா பாத்தீங்களா? ஐயோ எல்லா ரூமும் தேடி பார்த்துட்டேன் சார், எந்த ஒரு ரூம்லயும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னதும் மகாலிங்கம் செம அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம மாயாவும் சீனுவும் தனா காட்டி
காப்பாற்றி 2 பேரையும் வந்து காப்பாற்றி